எல்லாருக்கும் பரிந்துரை செய்ய முடியுமா? ஆனால் 84ஆம் ஆண்டு விபத்துக்கு முடிந்தது. விபத்து நடந்த பிறகு 2வது உயிராக இறந்து பிழைத்ததுனால 2வது உயிர் ஆண்டவர் கொடுத்ததுனால சொல்லிட்டு ஆண்டவரே ஐ ஜஸ்ட் கிவ் மை லைஃப் டு யூ, என்னுடைய வாழ்க்கை உடைய கையில் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுலேருந்து இன்ன வரையிலும் அவர் சொல்றதை நான் செய்வேன். அப்புறம் பேச செய்தியை பிரிக்கப்படும் பாஸ்டர் அழைத்ததுலேருந்து ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்வேன். வாட் God has taught me and equip me, I will be sharing with you. But it is appropriate. காரணம் என்ன, பாஸ்டர் 3 பாட்டு எடுத்தாரு. முதல் பாட்டு கடைசி பாட்டுலையும் செய்தியில் சம்மந்தப்பட்ட சில வார்த்தைகள் எடுத்து வந்தது. முதல் பாட்டிலிருந்து இயேசுராஜா வந்திருக்கிறார், அப்புறம் கூப்பிடு நீ அப்படின்னு அந்த வார்த்தை வருது, கூப்பிடு நீ. கடைசி வார்த்தைமே இயேசு நல்லவர். அந்த வார்த்தைகள் வரும்போது கண்ணீரை பார்க்கிறார், வேதனையை அறிகிறார். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் ஏன் எனக்கு கொடுத்தார் என்றால் ஆவியிலே உணர்த்தப்பட்டது. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறோம், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு தான் தெரியும். You know yourself what you are going through. Others will not know. Wherever I go, people look at my outward appearance, especially my TNB panel doctors always look at me and say, Abraham, you are fit, you are stout, you are அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்குன்னு சொன்னோன்னே நம்ப மாட்டாங்க, சரியா? ஸோ எனக்கு 15 பலவீனங்கள் உண்டு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறேன். 15 மேபி டுவர்ட்ஸ் எண்ட் இந்த ஸ்லைடில் போட்டுருக்கேன். கருத்து நிச்சயமானால் அதை காட்டி உங்களுக்கு செய்தியோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அதை நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். பிகாஸ் God is leading me to share. Because after the accident I prayed, Lord, you preserve my life, I must go all over Malaysia and share how good you are to me. At the same time, the same good Lord who is good to you. எனக்கு நல்லவராக இருந்ததுனால உங்களுக்கும் நல்லவராக இருக்கிறார். ஆனால் அது என்ன செய்யணும், அதுதான் what we must do. That is what God wants to teach us. ஜெபம் செய்வோமா? சரி, ஜெபிக்கிறதுக்கு முன்னால வேதத்தை வாசிக்கிறவங்க யாராவது எனக்கு யோவான் 16ஆம் அதிகாரம், John chapter 16 verses 20 to 24. John chapter 16 verse 20 to 24. நம்ம வாசிக்கிறவங்க யாராவது? கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலேயே உங்கள் பிள்ளைகளாக, சீஷர்களாக, ஊழியர்களாக நாங்கள் கூறி வந்திருக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுகை செய்யும் போதெல்லாம் நீர் அசைவாடுகிற தேவனாக, உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். அதனால் உங்களிடத்திலிருந்து நாங்கள் எதையுமே மறைக்க இயலாது, கூடாது என்று அறிந்து ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை முற்றிலுமாக உங்களுடைய சமூகத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதிரி நேரத்திலும் நீர் எங்களோடு பேசுகிறோம். எங்கள் உள்ளான மனிதன் பலப்பட, ஸ்திரப்பட, பக்குவப்பட, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செஞ்சுக்கிறோம். எதிர்பார்த்தவரோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் எங்களோரோடும் இழைப்படுகிறார்கள். உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவோம். நாங்கள் பக்தி விருத்தி அடைந்து வீடுகளுக்கு
தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, குறிப்பாக நம்ம ஸ்லைட் உலகத்தில் வாழுகிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தேவைகள் உண்டு. யாருக்கு நான் தேவை இல்லைன்னு சொல்றீங்களா? தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? Can we say we don't have any needs? All of us have some needs. So தேவைகள் இருக்கும்போது நீங்களும் நானும் உலகத்தில் சில அந்த தேவைகள் சந்திக்கத்தக்க நிறுவனங்களை அல்லது மக்களை நீங்களும் நானும் போய் சந்தித்து அவர்களிடத்திலிருந்து உதவியை தேவைகளை பெற்றுக்கொள்கிறோம். When we have need, we go to agencies or any department and we ask. Likewise, அதே போல ஆவிக்குரிய ரீதியில உங்களுக்கும் எனக்கும் தேவைகள் உண்டு. ஆவிக்குரிய ரீதியில எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் கற்றுக்கொண்டுட்டேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொய். Okay? No one has attained everything. So we have a need. There is specific need. Only God and you know. உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான். உங்களை படைத்த என்னை படைத்த ஆண்டவருக்கு உள்ளத்தை பார்க்கிறார். பார்த்து தேவையை அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிற தேவன் வந்து அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் வேதம் என்ன கற்றுக்கொள்கிறது? Not what I am sharing, what the Bible teaches. That is what you and I are going to learn, and we have to put it into practice. பிரியமானவர்களே, தொடர்ந்து யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே என்ன பார்க்கிறோம்? உண்மையான சூழ்நிலை, a real situation. Just go to the first slide. Next. The next one. Introduction. Okay, real situation. யோவான் 16:20 நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? மெய்யாகவே மெய்யாகவே. அப்படின்னா என்னது? உண்மையாகவே உண்மையாகவே. இந்த அடுத்த வசனத்தில் வருகிற சில காரியங்கள் எல்லாம் நடக்கும். பெரிய மனுஷன் அப்படித்தான் நீங்களும் நானும் எடுக்கணும். உண்மையாக உண்மையாக நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் Jesus is saying to his disciples, truly, truly. That means today evening he is telling you and me, truly, truly. Very definite it will take place. என்னது நடக்கும்? அங்கே நீங்கள் பார்த்தீங்களா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அழுது புலம்புவீர்கள். 2 வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. Weep and mourn. So some of us are weeping inside. Because பாஸ்டர் சொல்கிற மாதிரி பாஸ்டரும் நானும் ஈக்குவல் எழுதுவேன். எங்கள் அப்பா என்ன பண்ண சொன்னார்? ஏப்ரஹாம், நீ மூத்த மகன், ஆண் மகன், அழுகவே கூடாது. You should not cry at any circumstances. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த வீட்டில் வந்து இந்த கட்டமாக அந்த டைல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் நிற்க வச்சு அடிப்பார். என்னை அடித்தது கடைசி பிவிஆர் போலீஸ் பாரப்பட்டது தான் அடித்து ரத்தம் வெடியும் அழுவக்கூடாது. Why? He said, as a man, don't cry. So I did cry. I learned not to cry. But the Bible says we need to cry. We all will weep. சிலர் வந்து வீட்டுக்கு போய் தலைவலியை பார்த்தா தான் தெரியும் அது எப்படி நன்றிருக்குன்னு சொல்லிட்டு. வெளியே அழுவ மாட்டோம். ஆனால் வீட்டில் தனியாக அறையில் கூட்டிட்டு அழுது நம்ம புலம்பிக் கொண்டிருப்போம். இது வசனம் சொல்லுது. I do not know who, but definitely one or two or some of us are crying in our heart. God is ministering to you today. அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உலகம் என்ன செய்கிறது? உலகம் சந்தோஷமா இருக்குது. உங்கள் கூட்டாளி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அல்லது உறவினர்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுதான் உண்மை. வாக்கில் அனுபவித்ததோடு நான் சொல்கிறேன். ஓகே,
ஓகே, நீ இயேசு இயேசுன்னு பைபிள் எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் போகிறேன், ஆனால் உன் வாழ்க்கையில் என்னது? ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஏன் இவ்வளோ கண்ணீர்? ஏன் இவ்வளோ வேதனை? ஏன் இவ்வளோ குறை என்று கேட்டு ஒரு காலகட்டத்தில் 17 வருஷம் என் காலில் 1 இன்ச்சு கட்டையாக இருந்ததுனால நொண்டின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி நடப்பேன். I have a lot of limitation, but the world will rejoice, but you and I will weep and mourn. அது மட்டும் இல்லைங்க, பைபிள் அதே வசனத்தில் நீங்கள் துக்கப்படுவீர்கள், துக்கப்படுகிறவர்களும் இருக்கிறாங்க. அப்போ 3 வார்த்தை: அழுகை, புலம்பல், துக்கம். ஆனால் கடைசி அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆனாலும். அப்போ அழுது கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, துக்கம் அடைந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க துக்கம் என் துக்கம் மாறும், நம்மளுடைய அழுகை மாறும், நம்மளுடைய புலம்பை மாறும் என்று முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக நெக்ஸ்ட் லைன் ரியாலிட்டி. உண்மையாக நீங்க பார்க்கும்போது இந்த வசனத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன எழுதுகிறார் என்றால் 21 ரியாலிட்டி. உண்மையாக அந்த ஸ்திரீயானவருக்கு பிரசவம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறார். தமிழில் துக்கம் அடைகிறார், ஆங்கிலத்தில் பெயின். When the mother who is going to deliver a baby, she will have pain. And some of us here today, we are having pain. Some of us are having headache, frequent headache. Some of us may have pain in various body, but we may not know why. But the Bible says, because you and I are weeping, you and I are mourning, and we are in sorrow or grieving, that is why we have pain. நாம் அழுது புலம்பி துக்கப்படுகிறதுனால நமக்கு வலி இருக்கிறது. அதுவும் என்ன சொல்கிறது என்றால் இப்பொழுதே வந்திருக்கிறது. ஓகே, அது பிரசவ காலம் வந்திருக்கும் போது, அப்போ இந்த காலம் வந்து விட்டது. ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தானே என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையால். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த வலியானது, துக்கமானது அது மாறும். என்ன அது மாறும்? உபத்திரவத்தை நாம் நினைக்காதபடி நாம் செய்வோம். இப்போ மலாக்காவுக்கு எனக்கு அழைப்பு கொடுக்கும்போது என்னோட கூட இருந்த சகோதரர்கள் யாரு விசுவாசிங்க, அவிசுவாசிகள், விசுவாசிகள் சொன்னாங்க, உனக்கு பயம் இல்லையா? இப்போ தானே அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்று ஒரு சரீரம் பலவீனமாக இருக்கு, ஒன்றியாக நீ ஓட்டிட்டு போறீங்க, ஒன்றியாக நீ ஓட்டிட்டு போறீங்க. You are going everywhere alone. You are not scared. Why can't you rest? Why can't you relax? This is what the Lord will say. ஆனால் ஆண்டவருக்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும், நாம் ஆண்டவர் வலி, உடம்புல வலி இருந்த போதிலும் அந்த வலி மாறும். அந்த மாறி நாம் அதை நினைக்காதபடி ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். God wants to do, and only Jesus can do that. Nobody else. No one can change that situation. Okay? And then in verse 23, continue to read verse 23, we see that அந்த நாளிலே, எந்த நாளிலே? இயேசு வருகையிலே, நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். You will not ask me. ஏனென்றால் மெய்யாகவே நீங்கள் என் நாமத்தில் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். My dear brothers and sisters in Christ, இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்ததோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பரமபிதா. அந்த வசனத்துல பரமபிதா, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் பிதா. How many of us are really have relationship with God as Father? இப்போ நாம் செய்கிற ஜபத்தில் கூட நம்மில் ஒரு சிலர் தவறாக நாம் ஜெபிக்கிறோம். ஜபம் செய்ய சொன்னால் செய்கிறோம், ஆனால் யாரிடத்தில் அந்த ஜபத்தை கேட்கிறோம்?
இன்னைக்கு குறிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை படைத்த ஆண்டவராகிய பிதாவினிடத்தில் கேட்க வேண்டும். பிதாவினிடத்தில் கேட்கும்போது யாருடைய நாமத்தில் கேட்கிறோம்? இயேசுவின் நாமத்தில். You and I need to ask in the name of Jesus to our heavenly Father. And today evening, that is what you and I are going to do. Whatever situation you and I may be in, we ask our heavenly Father. You created. Private accident பட்டு 5 வருடங்கள் எனக்கு 90 வெள்ளி தான் சம்பளம். 5 வருடங்கள். My pay was only 90. I was not even able to pay my house rent. So what did I do? I did afterward. I come back. I do free tuition. 100 children படிப்பாங்க. ஆனால் 15 பிள்ளைக்கு தான் எனக்கு 10 ringgit தான் சார்ஜ் பண்ணுவேன். 150 வரும். 150 எடுத்து அப்படியே சர்ச்சுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா I was staying in the parsonage. 120 ringgit rental. Then the balance வச்சுட்டு ஒரு மாதம் முழுவதும் 90 ringgit வச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். 5 years. You know what was my food? அன்றாட ஜெபத்தில் நம்ம அன்னைக்கு ஆகாரத்தை எனக்கு கொடுன்னு சொல்லும்போது டியூஷன் கற்றுக் கொடுக்குற பிள்ளைங்க அவங்க அம்மாட்ட எப்ரேம் அண்ணனுக்கு கோயில் கொடுக்கணும், செஞ்சு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு 5 டப்பாவே ரசம் வந்துடும். ஸோ மை ஃபேவரட் இஸ் ரசம். 5 years without fail in Jesus' name. You know why? நான் கேட்க சொன்னேன் ஆண்டவரே, நான் யார்கிட்டையும் கையேந்தி கேட்க மாட்டேன். நீர் கொடுப்பீர் சொன்னீர் கொடும். அப்போ அந்த 5 வருஷம் சாப்பாடு ஆண்டவர் பார்த்தாரு. ஸோ இன்னைக்கு வசனத்தில் பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே, இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றார், நீங்கள் என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். ஆனா பிதாவினிடத்தில் கேட்கணும், இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் நீங்க கேட்கும் போது என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும் என்றால், ஆண்டவர் பிதாவானவர் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வார் என்று சொல்லப்படுகிறது. சரி, 24வது வசனத்தை வாசிக்கும் போது the next one we see read. Next slide. We see the request in Jesus name. Okay, இயேசுவின் நாமத்தில் கேட்க வேண்டும். 24வது வசனம், இதுவரைக்கும் வசனத்தில் ஆவியானவர் இருக்கிற யாரும் அருமையா என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும், until now. So that means you are going through your life with weeping, mourning, as well as grieving, but until now you have not asked. நீங்கள் அழுது புலம்பி துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இயேசுவை நம்புறீங்க, ஆனால் இயேசுவின் நாமத்தில் கேட்கவில்லை. அவர் வசனம் சொல்லுது, நான் சொல்லல. ஆவியானவர் மூலமாக உங்களுக்கும் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை. இயேசுவின் நாமத்திலே கேட்டீங்களா? அதான் கேள்வி. இன்னைக்கு சாயந்தரத்தில் ஆண்டவர் குறிப்பா என்ன சொல்றாரு, எந்த தேவையோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ, எந்த காரியம் உங்களுக்கு கை கூட வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களோ, அதை இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள். நீங்க ஒன்றும் கேட்கவில்லை, இப்ப ஆண்டவர் சொல்றாரு கேளுங்க. The response needed is ask, and the word ask, ask, அதை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அது ask, seek and knock. மத்தேயு 7:7 கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இந்த 3 செய்யணும். ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? ஜெப நேரத்தில் சபையில் உட்காந்துட்டு நம்ம கேட்கிறோம். அது கேட்ட பிறகு கிடைக்கும் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்க வேண்டும், தேட வேண்டும், நீ தட்ட வேண்டும். விடக்கூடாது. அந்த ஜெபத்தை நீ தட்டி 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 கேட்கணும். 11 வருஷம் ஜெபித்த பிறகு தான் அப்பா குடி பழக்கத்தை நிப்பாட்டினாரு. ஆனால் ஜெபிக்கும் போதெல்லாம் அப்பா முன்னால தான் ஜெபிப்பேன். அடிப்பாரு, எத்துவாரு. நேற்று பிறந்தக்கான எனக்காக ஜெபிக்கிறியா அப்படின்னு இருந்தாலும் வசனம் சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் கேட்கும் போது அது எவ்வளவு நாளாக இருந்தாலும் சரி, அதை நீங்களும் நானும் விடாமல் கேட்கணும். You and I must continuously ask in Jesus' name, and the Father will
give. And the word of God says, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது. அப்ப கேட்கும் போதுதான். So the question is, have you asked? If you and I have not asked, கேட்கல அப்படின்னா கட்டாயம் கிடைக்காது. ஆனால் கேட்டோம் என்றால், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். You will definitely receive. I guarantee you. Okay, I will guarantee you. நீங்கள் வந்து என்னை தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கலாம், எந்தெந்த காரியம் எனக்கு இழப்பாக இருந்ததோ, பாஸ்டர் கடைசி சரணத்தில் அநேக காரியங்கள் இழந்து போனோம், ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். பிதாவான தேவன் கொடுத்தார். நான் தான் கேட்டேன், நீர் என்னை படைத்தீர், என்னை உருவாக்கினீர், உலகத்தில் வைத்தீர், உங்களுடைய சித்தம் நிறைவேற என் தேவைகள் சந்திக்கப்படணும். அவ்வளோதான், என் தேவைகள் தான் சந்திக்கப்படணும். என்னோட ஆசை நிறைவேறணும்னு நான் கேட்டதே இல்லை. ஆசை யாருக்கு தான் வராது? வரும். ஆனால் ஆசை இடம் கொடுக்கக்கூடாது. தேவையை தான் ஆண்டவர் கொடுக்கணும்னு நீங்கள் குறிப்பாக கேளுங்க, கேட்டு பாருங்க. இன்னைக்கு சாயந்தரத்தில் நீங்களும் நானும் கேட்போம் என்றால் நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஆனால் இப்போ ஒரு சிலர் நம்ம இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உள்ளத்தில் ஒரு கேள்வி, ஏன் எனக்கு மட்டும் கிடைக்கல? இயேசுவை நம்பாதவங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரியா? இதை அறிந்து கொள்வதற்காக ஆவியானவர் வந்து என்னையே மத்தேயு 7வது அதிகாரம் 21, 23 வரைக்கும் வாசிக்க சொன்னார். Matthew chapter 7 verse 21 to 23. Reasons why not answered. You are asking God, but the request is not answered. Why? இப்போ நீங்கள் அந்த வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கேளு என்று சொன்னார். ரைட்டா? சொல்லி கூட நம்ம எல்லாரும் இயேசு நாமத்தினால கேட்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் 7வது அதிகாரம் 21வது வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அதில் பாருங்க நல்லா, பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான் அப்படின்னு ஆண்டவர் அங்கே வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு கேட்கிற காரியத்தில் கூட பரம பிதாவின் சித்தத்தின்படி கேட்கிறோமா? Are we asking according to God's will, or are we asking according to our wish, our interest? நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய இஷ்டத்துக்கின்படி நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரம பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே. Only those who do. That means as a believer, as a disciple, as a servant, you and I must do God's will. விசுவாசிகளாக, சிஷ்யர்களாக, தேவனுடைய ஊழியர்களாக பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் கேட்டுக்கொள்வது எதுவோ ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அதே வசனத்தில் பாருங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அநேகர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை கூப்பிடுறேன், ஆண்டவரே ஆண்டவரே, பிதா பிதா, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டு ஜெபிப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்களா? சரி, சாயந்தரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றாரு? மகனே மகளே, நான் உன் தேவையை சந்திக்க விரும்புகிறேன், ஆனால் நீ என்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். யூ மஸ்ட் டூ மை வில். ஆண்டவருடைய சித்தம் என்னது? அப்படின்னு ஒரு சிலர் நிறைய இடத்துக்கு போய் தேடுவாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் சிம்பிளாக எனக்கு என்ன கற்றுக்க, ஆண்டவருடைய சித்தம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும். You and I must please God and obey God's commandment. Obey means fully you surrender to God's word. If you do that, என்ன நடக்குது? 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7:22, அந்நாளிலே என்னது? இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாளில், ஜட்ஜ்மெண்ட் டேல,
அங்கே வந்து அந்த நாளில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். Many will claim. I want to be very honest with you. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் கிளைம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஏமாந்து போகிறேன். அவங்க உண்மையிலேயே ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறார்களா என்று ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வசனத்தை பின்பற்ற நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் சொன்னவங்க, அந்த பிசாசை ஓட்டினவர்கள், அற்புதத்தை செய்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் தான் செஞ்சாங்க. இயேசுவின் நாமத்தில் செய்தவர்கள் கூட பிதாவின் சித்தத்தின்படி நடக்கல, அல்லது பிதாவின் சித்தத்தின்படி அவர்கள் செய்கையில காண்பிக்கவில்லை என்றுதான் இயேசு 23வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் in verse 23, அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, I never knew you என்று ஆங்கிலத்தில் I never, ஒரு காலம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அறியவில்லை. ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் ஊழியத்தையும் நாம் ஆண்டவர்களுடைய காரியங்களிலும் ஈடுபட்டால் உங்களையும் என்னையும் அப்படித்தான் ஆண்டவர் சொல்வார். I do not know you, Abraham. But if Abraham does the Father's will, God is saying, I know you என்று அவர் சொல்லுகிறார். அப்போ என்னை உங்களை அறியேன் என்று சொல்லி அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய ஊழியத்தில் இயேசுவின் நாமத்தில் பிசாசம் ஓட்டுனவங்க அக்கிரமக்காரராக இருக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லுவீங்க. நானும் அப்படித்தான் சொன்னேன் ஒரு காலத்தில். ஓகே, இயேசுவின் நாமத்தில் ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் நிறைய மேனிப்புலேஷன். தமிழில் மேனிப்புலேஷன் என்னது? மேனிப்புலேஷன் வந்து சில காரியங்கள் வந்து உண்மையாக எழுத மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு சாதகமாக மாற்றி காட்டுவாங்க. மேனிப்புலேஷன் இந்த காலத்தில் நிறைய நடக்குது. மேனிப்புலேஷன் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்காது. அதனால தான் பதில் கிடைக்கலன்னா முதலாவது நம்ம கேட்டுக்கணும், நான் ஏதாகிலும் தவறு செஞ்சிருக்கிறேனா, குறையாக இருக்கிறதா கவனம். பாருங்க, என் காவியான ஒரு உணர்த்தினாரு, தப்பிதங்கள் செய்யலன்னாலும் கவனம் குறைவு. அது கூட ஆண்டவருக்கு பிடிக்காதது. இஃப் யூ ஆர் கேர்லெஸ் in your attitude, in your life, God is not, he won't answer. So அதை சரிப்படுத்த சொல்றாரு. ஸோ அதை சரிப்படுத்தின பிறகு இயேசுவின் நாமத்தில் பிதாவின் இடத்தில் கேட்கிற எல்லா காரியத்தையும் அவர் செய்தார் என்று நான் உறுதியாக நான் சொல்ல முடியும். அதே இது கடைசியாக 11வது வசனத்தை வாசிப்போமே. 11வது வசனம் மத்தேயு 7:11 வாசிங்க. வாசிக்கிறீங்களா யாராவது? Matthew 7:11. ஆகையால் பொல்லாதவர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மை ஆனவைகளையே கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது பொல்லாதவர்களாகிய நீங்கள். அப்படின்னா நீங்களும் நானும் என்ன தெரியுமா உணர்ந்து கொள்ளணும், நம்ம நல்லவர்கள். ஹலோ, ஒத்துக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு உலகத்தில் ஐயோ என்னையை பார்த்து பொல்லாதவன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நானே என்னையே சொல்லிக்கிறேன், நான் நல்லவன் அல்ல, பொல்லாதவன். ஆனால் இயேசுவின் கிருபையின் நிமித்தம் நான் ரட்சிக்கப்பட்டேன், அவ்வளோதான். புரியுதா? I was saved by the grace of Jesus Christ, mere grace. So I am not good. Bible says, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, if you know what good things to be given to your children or your family members, how much more my heavenly Father will know. He will give good things. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் நல்ல காரியத்தை
கொடுக்க செய்ய விரும்புகிறார். அவர் தீமையான காரியத்தை செய்யவே மாட்டாருங்க. இப்போ நீங்கள் உடனே நீங்கள் என்ன ஒன் ஆர் டூ பீப்புள் ஆஸ்கிங், அப்புறம் ஏன் என் உள்ளத்தில் என் உடம்புல வியாதி இருந்துச்சு, ஏன் உங்கள் உடம்புல குறை இருக்கு? அது தெய்வ மகிமைக்காக. அந்த கேள்வியை நானும் கேட்டுட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இருக்கிற பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்படி உன்னுடைய சரீரத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன். பிகாஸ் யூ ஆர் ஏபிள் டு டேக் இட். நாட் எவ்ரி ஒன் கேன் டேக் இட். So if you have some weakness, limitation in you, it is because you can take it. நீங்களும் நானும் அதை சகித்துக் கொள்ள முடியும், தாங்கிக் கொள்ள முடியும். ஆகையினால தான் இயேசுவின் நாமத்திலே நீங்களும் நானும் அதை மேற்கொள்ள முடியும் என்று இந்த சாயந்தர வேளையிலே சொல்கிறார். பரம பிதா நல்லவைகளை உங்களுக்கு கட்டாயமாக, அதுவும் வசனத்தில் என்ன பட்டிருக்குன்னா, அவைகளை பாருங்க, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அது ஒரு ரகசியம். Do you really ask the Heavenly Father? So you must ask. கேட்கும் போது கட்டாயமாக ஆண்டவர் கொடுப்பார். அந்த கேட்கு எது? இப்ப பரமபிதாவை பார்க்க முடியல, எங்க இருக்கிறாரு. ஆனாலும் விசுவாசத்தினால நம்மை படைத்த ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், பார்க்கிற ஆண்டவர், கேட்கிற ஆண்டவர், உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க உறுதியாக விசுவாசித்தீங்கன்னா, if you have a faith, such faith that my heavenly Father sees me, he knows what is in our condition, then definitely the answer is for us. ஆனால் the faithனா என்னது? ஸோ பார்க்காதது நம்புறது அப்படின்னு சொன்னாங்க, சொல்லிடுறோம். ரைட்டா? அப்படிதான் சொல்றோம். ஃபேத்னா எதை காணாமல் இருக்கிறோமோ அதை நம்புறது விசுவாசம்னு. ஆனால் எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் மூலமா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, ஃபேத்னா forgetting all, I trust him. You must forget everything. To forget about your doctor, forget about your medicine, forget about all other reliance. Only trust Jesus. நீங்க செஞ்சு பாருங்களேன். அதனால மெடிக்கல் செக்அப் போகாதீங்கன்னு சொல்லல, போங்க. நானும் போறேன். Every month without fail I go. Every month I go and collect my medicine, but I don't rely on that. I solely trust Jesus Christ. அதை எடுக்கும்போது இயேசுவின் நாமத்தில் எடுங்க. அது அவருடைய ரத்தமாக சரீரமாக மாறும். உங்களுக்கும் எனக்கும் பலத்தை கொடுக்கும். அதுதான் விசுவாசம். Forgetting all, I trust him. இன்னைக்கு அந்த காரியத்தை நீங்களும் நானும் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ முடிவாக சாட்சியை சொல்றதுக்கு முன்பதாக இன்னொரு ஸ்லைட். In conclusion, what God wants us to see is, whatever your need today, உங்களுடைய தேவை என்னவாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளே, இந்த சாயந்தர வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேவை உண்டு. அந்த தேவை எதுவாக இருந்தாலும் அந்த தேவையை இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. Ask in Jesus' name, but ask who? Ask Heavenly Father. Heavenly Father will give. இயேசுவின் நாமத்தில் பரமபிதாவின் இடத்தில் கேட்கும் போது அவர் கட்டாயமாக கொடுப்பார். காரணம் என்ன? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோம். இப்ப இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, போதுகிறது, இன்னைக்கு விசேஷ கூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க கீழ்ப்படிதலோடு வந்திருக்கிறீங்க. கீழ்ப்படிதலோடு வந்ததுனால ஆண்டவருடைய சித்தத்தை செய்திருக்கிறீங்க. இப்ப எனக்கு அழைப்பு கொடுத்ததுனால நான் வந்தேன். நான் வர முடியாது பாஸ்டர் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஆசீர்வாதத்தை நான் இழந்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு கட்டாயம் கிடைக்கப்படும். நான் உறுதியாக நம்புறேன். அந்த நம்பிக்கையோடு எதிர்பார்த்து வந்திருக்கின்றேன். காரணம் என்ன என்றால், இயேசுவிய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படினோம். அவருடைய சித்தத்தின்படி செய்து முழு விசுவாசம். நான் வேற யாரையுமே எந்த காரியமே நான் சார்ந்திருக்காம இயேசு, உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்துவை மட்டும் பிடித்துக் கொள்வேன். நான் தொடர்ந்து அவரை பின்பற்றுவேன். அவருடைய வார்த்தையை மட்டும் நான் நம்புவேன். நீங்க எந்த புத்தகத்தை வாசித்தாலும் சரிங்க, மெடிடேஷன்
Okay, read our daily bread or anything you read, it will only supplement, but the real power is the word of God. இது வாசித்து ஜெபித்து செய்யுங்களேன், நடங்களேன், நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகையால் இந்த சாயந்தர வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், இதுவரைக்கும் until now you have not asked in my name. Ask. இதுவரைக்கும் நீ என் நாமத்தினாலே கேட்கவில்லை, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் வாக்குத்தத்தம். அன்னைக்கு இந்த 2022ல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் கேட்காதவை இனிமே கேளுங்க. எவ்ரி டே எவ்ரி மினிட் நீங்களும் நானும் கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். சரி, இப்போ நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு ஸ்லைட் நான் காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெஸ்டிமனி. சரி, இது வந்து ஆண்டவருடைய மகிமைக்காக நான் போட்டுருக்கிறேன். சொல்லுங்க. ஓகே, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது. சரி, பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது ஷோல்டர் ரைட் கேப் எனக்கு வந்து 7 ஸ்க்ரூ போட்டுருக்குங்க. சரியா? அதனால கை உயர்த்த முடியாது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து இப்போ எனக்கு ஆர்டிஃபிஷியல் இரும்பு. ஓகே, அதனால அதுவும் தேங்கி நடக்கிறேன். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரியோட ஸ்டேரிங் அப்படியே என்னை வந்து முழு என்ஜினும் அப்படியே நசுங்கினதுனால என்னுடைய ரிப் எல்லாமே உள்ளுக்கு போயிடுச்சு. அதனால நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்டீங்கனாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சாப்பிட முடியாது, சாப்பிட்டோன்னா மூச்சு வாங்குவோம். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடது கண்ணு, my left eye I cannot see you. If I close my right eye, I can't see you. I can only see your outline. வெளியே தான் பார்க்க முடியும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மூக்கு எலும்பு முறிவு, அப்புறம் 2 காதோட எலும்பும் முறிஞ்சி, அப்புறம் டிஎன்பி பவர் ஸ்டேஷனில் வேலை செஞ்சதுனால 80% எனக்கு காது கேட்காது. ஓகே, அப்புறம் கழுத்தில் வந்து 3 ஹேர்லைன் ஃப்ராக்சர். அந்த ஹேர்லைன் ஃப்ராக்சரில் இப்போ பர்ஸ் வந்து அது குத்துது. ஸோ இப்படி திருப்பேன் காரி ஓட்டும்போது கஷ்டம். அது மட்டும் இல்லை, இடுப்பில் L4 L5 வந்து ஒட்டிக்கிடுச்சு. அப்போ எனக்கு குனிய முடியாமல் இருக்கிறது. அப்புறம் இதில் பிரெயினில் வந்து பிளட் கிளாட், மூளையில் வந்து ரத்தக்கட்டு. அந்த ரத்தக்கட்டு வந்து கிராஸ் ஆகிடுச்சு. அது ஆப்ரேட் பண்ணலாம், ஆனால் பேரலைஸ் ஆகிடுவேன். ஆகினாலே பண்ணலைன்னா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. கேட்டேன், ஏன் டாக்டர் அப்படி சொல்கிறீங்க? இதுதான் நீ சொந்தமாக நடக்கிறேன், நல்லா வேலை செய்கிறேன், நல்லா பேசுகிறேன், எல்லாருக்கும் பயன்பட செய்கிறேன், ஏன் உன்னை பேரலைஸ் ஆக்கணும்? ஸோ இருக்கட்டும். ஸோ அந்த பிளட் க்ளாட்னால மைக்ரைன் மட்டும் வரும். அப்படின்னால நான் ஃபார்மசிலேருந்து வாங்குவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்னால என்ன ஆகும்? நான் வந்து யாருமே காலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு காலை கவனிக்கல. இப்போ வந்து போன வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து அரிப்பு, ஆனால் குனிய முடியாது. எல்லா டாக்டரும் என்ன சொன்னாங்க, மாய்ஸ்சரைசர் கொடுங்க, அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணுங்க. ஆனால் எனக்கு குனிஞ்சி போட முடியாது. அப்போ என்ன செஞ்சேன், ஆண்டவரே நான் டாக்டர்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன். ஸோ போயிட்டு டாக்டர்கிட்ட சொன்னாங்க, உங்கள் நிலைமை இப்படி இருந்துச்சுன்னா நான் எழுதுகிறேன். என்னுடைய நர்ஸ் உடனே வந்து எவ்ரிடே அந்த அப்ளை பண்ணி உடைய வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ எவ்ரிடே ஃப்ரம் ஜூன் ஐ பீன் டூயிங் இட்ஸ் கெட்டிங் பெட்டர். ஆண்டவர் பதில் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, பிபியும் ஹை ஆகிடுச்சு. இப்போ தான் இந்த டிசம்பர் 26க்கு பிறகு தான் மறுபடியும் 180 70க்கு வந்துருக்கு. அதுக்கு முன்னால் 150க்கு மேலே தான் குறையாது. அப்புறம் பின்னால் பேக் பெயின், அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ், இருதயத்துலேருந்து ஒரு பிளாக் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஆஞ்சியோகிராம் கொண்டு போனாங்க. ஆனால் ஆஞ்சியோகிராம் செய்யும்போது அந்த பிளாக் இல்லை. ஆண்டவர் அற்புத விதமாக டீல் ECG, echo, everything confirmed. But when you do an angiogram, it means
And then fatty liver, இப்போ கடைசியாக போன வருஷம் அந்த லிவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஹெப்படைட்டிஸ் சி. உடனே டாக்டர் சொன்னார் 2014 வருஷத்துலேருந்து உனக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் சி இருக்குது. ஆனால் அதை குறித்து நீ கவனிக்காமல் டாக்டர் ஒன்றும் செய்யாமல் இருந்ததுனால இப்போ அது வந்து ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 1லேருந்து 2 ஆக போது உனக்கு சீக்கிரமாக மெடிக்கேஷன் செய்யணும். டாக்டர் சேஸ் யூ மஸ்ட் டேக் தட் மெடிக்கேஷன். தென் the treatment is very expensive. Every expensive 216,000 for 3 weeks, 3 months. 12 weeks medication, 216,000 கட்டணும். So now சொன்னேன் டாக்டர் 216,000. Okay, can you please call TNB and see whether TNB can support? TNB outrightly say no. TNB சொல்லிட்டாங்க 2,16,000 கொடுத்து சிகிச்சை கொடுக்க முடியாது. ஸோ நான் என்ன செஞ்சுட்டேன், முடியாதுன்னு சொன்னது என் மனதில், இன் மை ஹார்ட் ஹியூமன்லி ஐ சே ஓகே ஐ செல் மை ஹவுஸ் அண்ட் தென் யூஸ் தட் மணி. வீடை விட்டுட்டு அந்த காசை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் செய்யலாங்க. அப்புறம் காலி ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வரும்போது ஒரு கால், ஒரு 13 வயசு பிள்ளைங்க பிளட் கேன்சர் பாதிக்கப்பட்டு அவங்க பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அவசரமாக அவங்களுக்கு 10,000 வெள்ளி தேவை. ஸோ அந்த பேசிக்கிட்டு இருக்கிற குரல் சொல்லுது, என் உள்ளத்தில் இருக்கிற குரல் ஆண்டவருடைய ஆவியானவர்கள் தான் பேசுகிறாரு. நீ எவ்வளோ சேவிங் வச்சிருக்கிறேன்னு வீட்டுக்கு போய் பாரு, அந்த சேவிங்கை எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடு. எனக்கு மருந்து வாங்குறதுக்கு 216,000 தேவை. அந்த டெபாசிட் கட்டணும். ஆனால் ஆவியானவர் கொடுக்க சொல்றாரு, கொடுப்போமா? Very struggle now, but I do not know why. I just surrendered. I say, Lord, since you are asking me to give, நான் வந்து அந்த பிள்ளைக்கு அந்த 10,000 வெள்ளி கொடுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் டாக்டர் கூப்பிட்றாரு, கம் அண்ட் see me. ஸோ போய் பார்த்தேன். டாக்டர் என்ன சொன்னார்னா, உன்னோட ஹெப்படைட்டிஸ் சி ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கணும், 10,800 வெள்ளி கட்டணும். Please pay 10,000 each. Immediately you can start. I told doctor, sorry doctor, I had 10,000 in my saving. I've already given for another need. என்னதுன்னு கேட்டாரு, ஒரு 30-year-old child கஷ்டப்படுறாங்க, அதை கொடுத்துட்டேன். அவர் என்னை பார்த்துட்டு உனக்கே தேவை, நீ மற்றவங்களுக்கு கொடுக்குறியா? ஸோ அப்போ நான் சொன்னேன், ஆண்டவருடைய குரலுக்கு நான் கீழ்படிக்கணும், ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. ஓகே ஹோல்ட் ஐ கால் டிஎன்பி கூப்பிட்டு டிஎன்பி சொன்னாங்க 10,008 நோ ப்ராப்ளம், ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் ஆன் மை பிரெயின். ஸோ டிஎன்பி எனக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் பில் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கத்திற்கு சோத்திரம் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது what God taught me is you obey my voice, you obey my word, I will take care of you. My brothers and sisters, today if you obey God's voice, not man's voice, God's voice, God's word, I guarantee you the Lord who answered my prayer is going to answer your prayer. He will minister to your needs. And so ஆரம்பிச்சேன். அந்த மருந்து ஒரு டேப்லெட் வந்து 60 ringgit. So every day must take. So as I started to take, தலைவலி, giddy, fatigue, ஒன்றுமே செய்யறதுக்கு ஆர்வமே வராது. அப்படியே ஒடுக்கி வலி வேதனை இருந்த போதிலும் அந்த 3 மாதங்கள் ஊழியத்தை சபை ஊழியம் ஃபுல் டைமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். செய்யறதுக்கும் அந்த பெஸ்ட்டை கொடுத்தாரு. அப்புறம் அக்டோபர் முடியுது, நான் தீர்மானித்தேன். The doctor said, Abraham, because this is not the original medicine, 216,000 is the original medicine. So now 10,008 is not. So you must continue second cycle or third cycle. ஒரு சைக்கிளுக்கு இவ்வளோ பாரு, செகண்ட் சைக்கிள் முடியாது. அதனால நான் வந்து லெட்டர் எழுதி செகண்ட் சைக்கிள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா ஊழியத்திலிருந்து நான் ஓய்வு பெற விரும்புகிறேன்னு சொல்லிட்டு எழுதி மாநாட்டுக்கு அனுப்பிட்டேன். I said I want to take a break because humanly speaking that is what doctor said. But when I came back and said, Lord, I cannot take it. என்னால் முடியல இயேசுவே, நீர் என்னை அழைத்தீர்,
ஆனால் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்னால என்னால் ஊழியத்தை தொடர முடியாது, மன்னித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அப்புறம் செக்அப் அது அக்டோபர் 30 முடிஞ்சு நவம்பர் 15 இஸ் மை செக்அப். நவம்பர் 15 கேலண்டர் பார்க்கும்போது அது என்னுடைய மனைவி இறப்புனார். ஸோ அதான் டாக்டர் முன்னே சொல்லிட்டாங்க, உனக்கு நீ மருந்து ஒழுங்காக எடுக்கலைன்னா உனக்கு ஜாண்டிஸ் வரும், ஜாண்டிஸ் முடிஞ்சு உனக்கு ஃபெட்டி லிவர் வரும், ஃபெட்டி லிவர் முடிஞ்ச பிறகு உனக்கு லிவர் கேன்சர் வரும். கேன்சர்னு சொன்னோன்னே எனக்கு I'm phobia to cancer because my mother died with cancer, my wife died with cancer, now I am going to have cancer. ஸோ அதனால பயம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட அதை சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அந்த 15th செக்அப் பண்ணும்போது பிளட் ரிசல்ட் வருது. ஸோ டாக்டர் சொன்னார், how are you? So I'm feeling tired, I'm feeling headache, I'm feeling weak. Anyway, Abraham, I'm not going to continue the treatment because you are totally healed. Hallelujah. பாருங்க, முழுமையாக அந்த டாக்டர் சொல்றது எனக்கே நம்பிக்கை இல்லை. எல்லா பேஷண்ட்டையும் செகண்ட் சைக்கிள் தேர்ட் சைக்கிள் வரைக்கும் ட்ரீட் பண்ண ஒன்றையும் மட்டும் ஆண்டவர்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு. யூ ஆர் டோட்டலி ஹீல். யூ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ தி மெடிசன். You don't have to buy the medicine, you don't have to take the medicine. From now on, 3 months once you come for checkup. நான் ஏன் இது உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, பெரியமான சகோதரி நீங்கள் படுகிற கஷ்டத்தை போலத்தான் நானும் படுகிறேன், வேதனை அடைகிறேன், அழுது புலம்புவீர்கள், துக்கப்படுவீர்கள். இதெல்லாம் ஊழியர் செஞ்சிட்டு இருக்கும்போது வந்தது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் கேட்டேன். அசரம் சொல்லுது, கேளு. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே கேளு சொன்னீங்களே, நான் கேட்குறேன். கேட்ட பிறகு ஆண்டவர் முழு விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து மறுபடியும் ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி செய்ய ஆண்டவர் பலப்படுத்தி உறுதிப்படுத்தி பக்குவப்படுத்தி என்னை நடத்துகிறார். The Lord Jesus will touch you, will heal you, will answer you accordingly if you obey His voice and do His will. செய்வோமா? ஆண்டவர் இன்னைக்கு சாயந்தரத்தில் உங்கள் இருதயத்தை பார்க்குறார். என் இருதயத்தை பார்த்தாருங்க. நான் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், எக்ஸ்ரே எடுத்து உள்ளு அடி அவ்வளோ இருக்குது. இப்போ எக்ஸ்ரே அங்கே பார்க்குற எல்லாம் என் உடம்புல இருக்குங்க. ஆனால் வெளியில் தோற்றம் தெரியுதா? When you see me outwardly, nobody believes. But inside me, all these are there. But yet, Jesus, the living God, our God, who asked to ask in Jesus' name, பரமபிதா பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு என்ன நீங்கள் தேவையோடு வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஊழியக்காரனாக பணிவிடைக்காரனாக நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் அசைவதி கொண்டிருக்கிறார். The Spirit of the Lord is moving, and God, our Heavenly Father, is here in the presence of Jesus Christ. You ask in Jesus Christ, He is going to touch you and do whatever it can be. Whatever you may ask the Heavenly Father in Jesus' name, Heavenly Father will give you. That is truth. That is the truth. அதுதான் உண்மை. ஆனால் நீங்களும் நான் கேட்கணும். இன்னைக்கு கேட்காதவங்க கேட்க ஆரம்பிங்க. If you have not, as the word says, until now, இதுவரைக்கும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் எனக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. கூப்பிட்டு உனக்கு விரோதமாக நான் எப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன். நான் யாரையுமே பழி வாங்க மாட்டேன், யாருக்கும் விரோதமாக நான் போக மாட்டேன், சண்டை போட மாட்டேன். காரணம் என்னன்னா, ஆண்டவரே நீ பார்த்துக்கோ. யூ கால் மீ, யூ டேக் கேர். அவ்வளோதான். வாட் இஸ் மை நீட், யூ டேக் கேர். ஸோ likewise today you are my family now because I share. God has brought me and share. I will remember you all in my prayer. You all to remember me in your prayer. God's name must be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவருடைய வருகை போது நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். God
wants us to prepare. So, ஆயத்தப்பட்டுவோமா? கண்களை மூடி அந்த கடைசி பாடலில் மறுபடியும் பாடலுங்க இந்த லாஸ்ட் சாங். இஃப் யூ கேன் we will sing the last. கண்ணீரை பார்க்கிற அந்த சரணத்தை மட்டும் பாடுவோம். அந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஒப்பு கொடுப்போம். உங்களில் யாராகிலும் ஆண்டவர் தொட வேண்டும் என்று, என்னை தொட்டு விடுவிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதோடு இருப்பீர்கள் என்றால், நிச்சயமாக திட்டவட்டமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் வேளையில் ஆவியானவர் உங்களை தொடுக்க போகிறார், உங்களை சுகப்படுத்த போகிறார். என்னை விடுவித்த ஆண்டவர் உங்களையும் விடுவிக்க விரும்புகிறார். உங்களையும் அவர் கட்டுகளை அறுக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். If only you just surrender to God. Let us